அன்பான ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் கேஜிபி அறிவழகனின் அன்பு வணக்கம். நடப்பு பராதக வருஷம் வைகாசி மாசம் 12ஆம் தேதி காலை 11:07 கடக லக்ன வேளையில் கடந்த ஓராண்டாக மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்த குரு இனி அடுத்த ஓராண்டு கடகராசியில் சஞ்சாரம் செய்ய அன்று இந்த குறிப்பிட்ட அந்த நேரத்தில் மிதுன ராசி புனர்பூசம் 3ஆம் பாதம் நட்சத்திரத்திலிருந்து 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறது. இதன் பலனாக மிதுன ராசிக்கு இந்த ஆண்டு குரு பெயர்ச்சியினால் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை இப்போது நாம் காணலாம். மிதுன ராசியில் பிறந்த இளைஞர்கள் மற்றும் இளம் வயது பெண்களுக்கு நீண்ட காலமாக திருமண தாமதமோ திருமண தடையோ ஏற்பட்டிருந்தால் அவைகளெல்லாம் இந்த ஆண்டு நீங்கி அவர்களுக்கு திருமணம் நிறைவேறும் என்ற மகிழ்ச்சியான செய்தி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் சொல்ல வேண்டிய செய்தியாகும். இந்த ஆண்டு பெரும்பாலான மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம் கட்டாயம் நடந்தேறும். அதுபோல வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அதாவது குழந்தைகள் பிறக்கும். படிப்பு விஷயத்தில் மேற்படிப்பு படிப்பவர்கள், வெளிநாட்டில் சென்று படிப்பவர்கள், குறிப்பாக மெடிக்கல் சயின்ஸ், ஆசிரியர் படிப்பு, டாக்டர் படிப்பு, ஏஐ டெக்னாலஜி படிக்கிறவங்க, விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பு படிக்கிறவங்க, இந்த லேட்டஸ்டா இந்த குவாண்டம் டெக்னாலஜி போன்றவற்றை படிப்பவர்கள், இது போன்ற முன்னறிவான விஷயங்களை கற்பவர்களுக்கு, ஆர்வமாக கற்பவர்களுக்கு இந்த ஆண்டு இவர்கள் அந்த படிப்பில் கற்று தேர்வார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியும் சொல்லுகின்றேன். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு நிறைவேறும், பதவி உயர்வு பலருக்கு ஏற்படும். சிலருக்கு இந்த ஹார்ட் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த சுகவாசியாக தவறான பழக்க வழக்கங்கள் கொண்டவர்களோ அல்லது உடலை பேணி பாதுகாக்காதவர்களோ இந்த மிதுன ராசியைச் சேர்ந்தவர்கள் இந்த ஆண்டு எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும். உடம்பின் மீது அக்கறை செலுத்த வேண்டும். இல்லையெனில் இது போன்ற பாதிப்பிற்குள்ளாக நேரிடும். இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் சொல்றாங்கல்ல, இந்த சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறவங்க, பிசினஸ் பண்றவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி தெரியும். ஷேர் மார்க்கெட் சிறப்பாக பலன் அளிக்கும். லாட்டரி அதிர்ஷ்டம் சிலருக்கு உண்டு. தங்கம், காப்பர் போன்ற உலோக பொருட்கள் வியாபாரம் செழிக்கும். விவசாயிகளுக்கு இந்த கொண்டைக்கடலை, மொச்சைப்பயிறு, பாசிப்பயிறு போன்ற அந்த சிறுதானியங்கள் பயிரிட்டால் மிக செழிப்பாக வளர்ந்து நற்பலனை தரும். கால்நடை வளர்ப்பு செழிக்கும், நல்ல லாபம் தரும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வியாபாரம் செழிக்கும், அதிலும் நல்ல லாபம் கிடைக்கும். இந்த இரும்பு தொழில், அதாவது இந்த ஸ்கிராப் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி செய்யறவங்க, நம்ம தொழில் பண்றவங்க, அல்லது இரும்பு இந்த கம்பி, வீட்டுக்கு இந்த கம்பி இந்த மாதிரி பொருட்கள் விற்கிறவங்க, இதெல்லாம் நல்ல பலனளிக்கக்கூடிய தொழில்களாக இந்த ஆண்டு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதிக லாபம் ஈட்டுவார்கள். இந்த நிலபுலன்கள் வாங்குவதும், சிலர் வீடு கட்டுவதும்,
தங்கம், பொன், பொருள் போன்ற சேர்க்கையும் செழிப்பாக இருக்கும். காரணம், இவர்களுக்கு, இந்த மீனராசிக்காரர்களுக்கு புத ஆதித்ய யோகமும் குருமங்கள யோகமும் இந்த ஆண்டு நிறைவேறும். எனவே இவர்களுக்கு, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆண்டு என்று சொல்லலாம். இந்த மிதுன ராசிக்காரர்களில் 3ஆம் தேதி பிறந்தவர்கள் தங்கத்தில் கோமேதகம் கல் பதித்த மோதிரம் ஓப்பன் செட்டிங் வைத்து இடது கை ஆள்காட்டு விரலில், அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கரில் அணிந்தால் அவர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும். இந்த ராசிக்காரர்கள் பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 3 மணி முதல் 4:30 மணிக்கு அந்த ராகு கால வேளையில் சிவன் சன்னதியில் உள்ள விஷ்ணு துர்க்கை சன்னதியில் எலுமிச்சை விளக்கு போட்டு அர்ச்சனை செய்து வந்தால் மிகச் சிறப்பான பலன்கள் கிடைக்கும், துன்பங்கள் நீங்கும். சரபேஸ்வரரையும் இதே போல செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் வழிபாடு செய்து வெண்ணெய் சாற்றி, அதாவது வெண்ணெய் காப்பு சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் அதிலும் மிகச் சிறப்பான பலன்களை இந்த மிதுன ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம். நல்ல பலன்கள் உங்களை வந்து சேர வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் அனைவரும்.